நான் உங்களுக்கு கார்த்திக் ஃப்ரம் ஆர்கேங் கிச்சன் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் திருச்சியிலேருந்து பேக்கரி கிச்சன் எக்யூப்மெண்ட் சம்மந்தம் இல்லை மேனுஃபேக்சரிங் பொருள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான ஒரு ப்ரிப்ரேஷன் கவுண்டர் ப்ளஸ் டிஸ்பிளே கவுண்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வடை டிஸ்பிளே கவுண்டர், சாட் டிஸ்பிளே கவுண்டர், அடுத்து பெயின் மேரி, ஹல்வா ப்ளஸ் ஸ்வீட் டிஸ்பிளே கவுண்டர் அண்ட் டீ கவுண்டர். ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயில் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போது பார்த்தீங்கன்னா டீ கவுண்டர். ஸோ டீ கவுண்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 4x2 ஃபுல் எஸ்எஸ்ல வருது. இதில் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டியில் வினைல் பிரிண்டிங் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வந்து. ஸோ ஸ்டிக்கரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் தான். ஸோ உங்களுடைய லோகோ ப்ளஸ் பேர் எப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணி அதுக்கேற்றாப்புல நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ ஸ்டிக்கரிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே யூனிஃபார்மாக தான் செஞ்சுருப்போம். ஸோ உங்களுக்கு அதுமாதிரி கஸ்டமைசேஷனில் பண்ணணுன்னா கூட தாராளமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4x2. ஃப்ளாஷ் பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 அடி கொடுத்துருக்கோம். ஃபுல் எஸ்எஸ் செட்டப் தான் அது. இல்லை இது வந்து கஸ்டமைசேஷன் சைஸ் வேணும்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை டாப்பு ஒர்க்கிங் டாப்பு ப்ளஸ் கீழே ஒரு பாட்டம் எல்லாமே கொடுத்துருப்போம். இது இல்லாமல் கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் எல்இடி டிசைனிங்க்கு கொடுத்துருக்கோம். டாப் சைடில் ஸ்டிக்கரிங்க்கு எம்போசிங் லைட் ஆகிறப்பல டாப்லேயும் ஒரு எல்இடி நமக்கு வந்து கொடுத்துருக்கோம் வந்து. ஸோ நைட்டில் நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு மேலே லைட்டு போடுறோம் அப்படின்னாக்கா ஸோ அதனுடைய லுக்குங்கிறது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு டிஸ்பிளே கவுண்டர் ஆகட்டும் இதுமாரி பொருள்லாம் வந்து செய்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு அட்ராக்ஷனுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும்னுக்காக தான். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கஸ்டமைசேஷன் பொருள் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன் பை ஒன்றா. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே கவுண்டர் இது வந்து. ஸோ டிஸ்பிளே கவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 4x2 3 ரேக் வந்துடும். இது இல்லாமல் பேஸ் ஒன்று வந்துடும். மொத்தம் 3+1. இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்க கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸில் 8 mm திக்னஸ் உள்ள கிளாஸ் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா. இதில் ஒவ்வொரு ரேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் மாடலில் கொடுத்துருப்போம். ஏன்னா இங்கே ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கரெக்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக ஸோ நம்ம எப்போயுமே அந்த மாதிரி செஞ்சுட்ருப்போம். இதில் வந்து டாப்பை பொறுத்த வரைக்கும் ஆஃப் வந்து கிரானைட்டு, ஆஃப் வந்து கிளாஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதில் ஒவ்வொரு ஷெல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்இடி லைட்டுங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ இந்த எல்இடி லைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்விசிபிளாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு டெப்த்லேருந்து நம்ம ஷோகேஸை பார்க்குறோம், இல்லை ஒரு கஸ்டமர் இன்னும் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு லைட்டுங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம கொடுத்தது ஸ்லிம் எல்இடி லைட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இதோடைய லூமினேஷன் பவர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். இதோட வாட்ஸோட அளவு எல்லாமே கொஞ்சம் ஹையாக கொடுத்துருப்போம். ஏன்னா டிஸ்பிளே ஷோகேஸை பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸும் அதோடைய கிளியரன்ஸும் தான் நமக்கு மெயின் முக்கியம். ஸோ அதுதான் ஒரு பொருளை வந்து நமக்கு தனித்தனியாக எடுத்து காமிக்கும் அது வந்து. ஸோ அதை நம்ம மெயினில் வச்சு கொடுத்துருப்போம். இதிலே நமக்கு கஸ்டமைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதிலே மிக்சர் வச்ச மாதிரி இருக்குது, இல்லை 2+1 இல்லை எப்படி வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை கஸ்டமைசேஷனுங்கிறது நமக்கு ஆர்டர் பேஸில் நம்ம செஞ்சுக்கலாம் எல்லாமே. நம்ம உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணுற தட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 தட்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரேக் தான். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 6 mm இல்லை 8 mm டஃபன் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு ரேக்குக்கும் இண்டிவிஜுவல் லைட்டிங் செட்டப் எல்லாம் கொடுத்துருவோம். இது டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிந்தால் அலுமினியம் ஃப்ரேமில் பண்ண ஸோ டோர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைடிங் டோர்ஸு ப்ளஸ் வித் ஆட்டோ லாக் கூட உங்களுக்கு நம்ம தள்ளி விட்டோம்னா ஸோ ஆட்டோ லாக் கூட உங்களுக்கு லாக் ஆகிருவாங்க. ஸோ இதுதான் நமக்கு மேக்ஸிமம் ஷோகேஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் உள்ளது. ஸோ இதில் கஸ்டமைசேஷன் சைஸ் வேணாலும் தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பெயின் மேரி. ஸோ இந்த பெயின் மேரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎன் பேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஜிஎன் பேன் ப்ளஸ் அதுக்கு தேவையான ஒரு சைடு ஒர்க்கிங் ரேக்கு, இது இல்லாமல் ஒரு மிடில் ரேக்கு, இது இல்லாமல் கீழே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பு, இது இல்லாமல் கீழே பாட்டம், ஃப்ரண்ட் சைடில் மெயின் வினைல் போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது டாப்புக்கு வினைல் போர்டுக்கு தேவையான ஸ்ட்ரிப் லைட்டு டாப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து டெக்கரேட்டிவ் லைட்டு வந்து ரெட் கலரில் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க கிளாஸ் வந்து 8 mm கிளாஸு டஃபன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டாப் சைடில் வந்து ஸோ விசிபிலிட்டி நமக்கு கரெக்டாக இருக்கணுங்கிற மேலே வந்து பிளாக் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். டாப்பு ப்ளஸ் மிடில் 2 பக்கமே ஸோ ப்ராடக்டோட விசிபிலிட்டி கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக ஸோ நம்ம இதில் வந்து ஃபுல்லாக லைட்டிங் செட்டப்புங்கிறது இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற சைடு வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதில் 6 ஜிஎன் பேன் கொடுத்துருக்கோம். ஸோ ஜிஎன் பேனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 ஜிஎன் பேனு. ஸோ இது வந்து 6 inch டெப்த்து உள்ளது. ஸோ ஒவ்வொரு ஜிஎன் பேனோட அளவும் பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை நமக்கு இதில் வந்து 1/2 வேண்டாம், எனக்கு வந்து ரைஸு இல்லை கிரேவி மாதிரி பண்ணணும் அப்படின்னா கூட அது 1/2 பிறகு நம்ம இல்லை 1/1 போட்டுக்கலாம். ஸோ இந்த ஜிஎன் பேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஜிஎன் பேனுக்கும் வெசலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும் வந்து. ஸோ ஜிஎன் பேனுக்கும் வெசலை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக ஜிஎன் பேன் வெசல் அப்படிங்கிற டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இதோடைய ஃபங்க்ஷன் மெத்தடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கலுக்குள்ள கண்ட்ரோல் பாயிண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் மெயின் சுவிட்சஸ், இது இல்லாமல் டெம்பரேச்சர் எவ்வளோக்கு நம்ம பண்ணணும், ஸோ டெம்பரேச்சர் ரன்னிங்கில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிறதுக்கு தனியாக உங்களுக்கு இண்டிகேட்டர் இருக்கும். இது இல்லாமல் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து நமக்கு தேவையான
டிஸ்பிளேக்குள்ளே லைட்டிங் தனியாக கொடுத்துருக்கோம். அது வந்து உள்ளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க ஹீட்டர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1800 கிலோவாட் உள்ள வாட்டர் ஹீட்ரு. சில பெயின் மாதிரி யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த தனியாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம கீழே வந்து பால் கப்ளிங் ஐட்டம் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அது வந்து இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கீழே ஒரு வெசல் வச்சு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இதில் தண்ணியெல்லாம் இல்லை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து. ஸோ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சேட் கவுண்டர். ஸோ சேட் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் டாப்பு பாட்டம் ஸோ 3 பக்கம் கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் கஸ்டமைஸு வினியர் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடுக்கு லைட்டிங் கொடுக்கறதுக்காக ஸ்டிப் லைட் கொடுத்துருக்கோம். பாட்டத்தில் கலரிங் அண்ட் டெக்கரேட்டிவ் லைட்டு கொடுத்துருக்கோம் ரெட் கலரில். ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இல்லை கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 2 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சில் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு பர்னர் வருது. ஸோ பர்னர் வரதுனால சைடில் வந்து நமக்கு கிளாஸ்னால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காதுனால ஸோ சைடில் எஸ்எஸ்லையும் ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டஃபன் கிளாஸ் 8 mm திக்னஸில். ஸோ டாப்பில் வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ப்ராப்ளம் தான் ஹீட் ப்ராப்ளத்துக்காக நம்ம மேலே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் டாப்பு இது இல்லாமல் மிடில் ரேக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது பொருள் திங்ஸ் இதெல்லாம் டிஸ்பிளே வச்சுக்கிறது கொள்றதுக்காக மிடில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து ஆஸ் யூஸ்வலாக இதில் ஒரே ஒரு சிங்கிள் பர்னர் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேட் ஐட்டத்துக்கு தேவையான இப்போ குருமா சென்னா இது மாதிரி விஷயங்களுக்கு ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு பர்னர் ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஸோ சேட் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு இது 5க்கு 2.5 சைஸ். இந்த உள்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் பர்னர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான கண்ட்ரோல் NCV ப்ளஸ் ஹோஸ் பிளாக் ஹோஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இது இல்லாமல் வந்து மிடில் ரேக் ஒன்று இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எல்லாம் வச்சுக்கிறது கொள்றதுக்கும் இந்த இடங்கிறதும் கேட்டால் யூசேஜாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பொருள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வடா டிஸ்பிளே கவுண்டர். ஸோ வடா டிஸ்பிளே கவுண்டர் பொறுத்த வரைக்கும் டாப்பு பாட்டம் 3 சைட் கவர்டு, ஃப்ரண்ட் சைடில் கஸ்டமைஸ்டு வினியல் ஸ்டிக்கரிங் ப்ளஸ் டாப் அண்ட் LED ஒயிட் கலர் LED, பாட்டம் டெக்கரேட்டிவ் ரெட் கலர் LED கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் 3 சைடு கிளாஸு ப்ளஸ் டாப்பும் கிளாஸில் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே 8 mm திக்னஸில் டஃபன் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு மிடில் ரேக் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ரேக்குக்குமே நம்ம மில்க் ஒயிட்டில் LED லைட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பொருளோட விசிபிலிட்டி வந்து நல்லா கிளியராக இருக்குதுங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இல்லை இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3க்கு 2.5 இல்லை இதோட கஸ்டமைஸ் பெருசாக வேணும்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இவங்களோட ரெக்குவயர்மெண்ட் படி நம்ம கொடுத்துருக்க சைஸ் வந்து இதுதான்.